ஸோ நபிகளார் காஃபிர்களை புகழ்ந்திருக்கிறார்களா என்றால் கண்டிப்பாக புகழ்ந்திருக்கிறார்கள். அவங்களுடைய நல்ல பண்புகளை புகழ்ந்திருக்காங்க. ஆனால் ஒருபோதும் அவங்களுடைய குஃபுரையோ இணை வைப்பையோ புகழலை. இது சீராவிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை. ஸோ இஸ்லாம் குஃப்ரை பாராட்டாது, மாறாக உண்மை, நீதி, நல்லொழுக்கம் இது எல்லாமே பாராட்டும். அது யாரிடம் இருந்தாலும் சரி. முத்தீம் இப்னு அதி ஒரு முஷ்ரிக்காக இருந்தார். தாயிஃபிலிருந்து நபிஸ்லாஸ்லம் திரும்பிய போது அவங்களுக்கு பாதுகாப்பு அளித்தார். அவரை அவங்க புகழ்ந்துருக்கிறாங்க. முத்தீம் இப்னு அதி இப்போ உயிரோடு இருந்தார். கைதிகளை நான் விடுதலை செய்யும்படி சொல்லியிருப்பேன் என்று நபிஸ்லாஸ்லம் சொன்னாங்க. சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அவர் முஷ்ரிக்காக இருந்தாலும் அவரின் மரியாதை, பாதுகாப்பு உணர்வு இது எல்லாமே புகழப்பட்டுச்சு. அடுத்து நஜாஷி, அபிசீனியாவுடைய கிறிஸ்தவ அரசராக இருந்தவர். சஹாபாக்கள் அடைக்கலம் கொடுத்தாரு, நீதியோடு ஆட்சி செஞ்சார். நபிஸ்லாஸ்லம் அவங்களுடைய நீதியை புகழ்ந்தாங்க. அவருக்காக ஜனாசா தொழுகை நடத்தினாங்க. புகாரி, முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ வலுவான கருத்தின்படி அவர் இஸ்லாத்தை ரகசியம் ஏற்றுக்கொண்டார் என்றது தான் உண்மை. ஆனால் வெளிப்படையாக தெரியாது யாருக்கும். மேலும் ஹாத்திம் அத்தாயி, அதி இப்னு ஹாத்திம் அவர்களுடைய தந்தை இவர். ஸோ இவர் ஒரு பெரிய ஒரு ஜெனரஸானவர், அதாவது தாராள மனப்பான்மை உடையவர். ஆனால் காஃபிராகவே மரணித்தார். உன்னுடைய தந்தை உயர்ந்த ஒழுக்கத்தை நேசித்தவர் என்று நபிஸ்லாஸ்லம் அதை புகழ்ந்திருக்கிறாங்க. அதிகமாக தானம் வழங்கக்கூடியவராக அவர் இருந்தார். ஏன் நபிஸ்லாஸ்லம் காஃபிர்களுடைய உதவியை கூட பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஹிஜ்ராவின் போது ஒரு காஃபிர் தான் வழிகாட்டியாக இருந்தார். அப்துல்லா இப்னு உரைக்கித் என்ற முஷ்ரிக் தான் அவர்களுக்கு வழிகாட்டியாக நியமித்தாங்க ரசூலுல்லாஹ். காரணம், அவர் நேர்மையான ஒரு காஃபிர், திறமை உள்ள ஒரு காஃபிர். சஹீஹ் புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ் இல்லைங்களா அது. ஸோ இது மதத்தை ஏற்றுக்கொள்வதல்ல, மாறாக அவங்களுடைய திறமையை பயன்படுத்தி கொள்வது, அதை பாராட்டுவது. ஸோ இஸ்லாமுக்கு முன் இருந்த நல்ல பண்புகள் என்று சிலது இருந்ததுங்க. நபிஸ்லாஸ்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஜாஹிலியாவில் சிறந்தவர்களே இஸ்லாமின் அறிவை பெறும்போது சிறந்தவர்களாக ஆகிறார்கள். சஹீஹ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ். ஸோ இஸ்லாம் கெட்ட பண்புகளை சுத்திகரிச்சது, நல்ல பண்புகளை மக்களுக்கு அடையாளம் காட்டியது. ஸோ நபிஸ்லாஸ்லமுடைய மன்ஹஜ் என்னென்னா, அவங்க குஃபரை புகழலை, ஷிர்கை புகழலை, பொய்யான மதங்களை புகழவில்லை, காஃபிர்களை ஆன்மீக முன்னோடிகளாக எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய திறமையை பயன்படுத்தி கொண்டாங்க இஸ்லாத்திற்காக. அவங்களை புகழ செஞ்சாங்க அவங்களுடைய நற்பண்புகளுக்காக.